நல்லதொரு ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே திட்டுவிளை பகுதியிலே காலையில் நமக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பை நாம் நிறைவு செய்து நிறைவு ஆராதனைக்காக நம்முடைய திருச்சபையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்து வருகிற தயவுகளுக்காக பரலோக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். பொதுவாகவே இந்த முதலாம் சங்கீதம் 1வது அதிகாரம் இருக்குது பாருங்க. இந்த 1வது அதிகாரம் தெரியாத கிறிஸ்தவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. இந்த பூமியில் ஒரு நபர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த நபருக்கு எந்த வசனம் சரியாய் தெரிந்திருக்கும் அப்படின்னா இந்த 1ஆம் சங்கீதம் தெரிந்திருக்கும். பிள்ளைகளுக்கு கூட பாருங்களேன், பிள்ளைகளுக்கு முதலாவது பழக்கப்படுத்தும் பொழுது எந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த வாக்கியங்களை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த 1வது சங்கீதம் இல்லாத தெரியாத நபர்கள் என்று யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நான் சமீப காலத்தில் ஒரு காரியத்தை என்னுடைய குடும்பத்தில் கவனித்து கொண்டே இருந்தேன். என் மனைவி எப்பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அப்போ எல்லாம் ஒரு விஷயத்தை அவங்க செய்துக்கிட்டே இருந்தாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன செய்வாங்க அப்படின்னா உணவை ஆயத்தப்படுத்திய பிறகு குழந்தைக்காக உணவை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாலும் முதலாவது யாருக்கு இங்கே உணவு கொடுக்கணும்? குழந்தைக்கு கொடுக்கணும். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் குழந்தைக்கு கொடுப்பதற்கு முன்பதாக ஃபஸ்ட்டு யார் அதை டேஸ்ட் பார்க்குறது அப்படின்னா இவங்க தான் டேஸ்ட் பார்க்குறாங்க. நான் அதை ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னடா இது, உணவு என்னமோ என் குழந்தைக்கு தான், முதலாவது கொடுக்க வேண்டியதும் குழந்தைக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே, என்ன கதை அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேங்க. அப்போ தான் புரிய வந்துச்சு எனக்கு. மெதுவாக அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா குழந்தைக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திட்டு நீ ஃபஸ்ட்டு வாய் போடுறிய நியாயமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க சமைச்சது உண்மைதான், ஆனால் குழந்தைக்கு கொடுக்குற அந்த பக்குவம் அதில் சரியாக இருக்குதா, ஒருவேளை உரப்பு கூடி இருக்குதா உப்பு கூடி இருக்குதான்னு பார்த்து தானே கொடுக்க முடியும். அதுக்காக தான் முதலாவது நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பரிசோதனை செய்து பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் இந்த காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த 1வது சங்கீதம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. இந்த 1வது சங்கீதம் நான் வாசிக்கும் பொழுது பாருங்களேன், முதல் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வாக்கியத்தை வாசித்து கொண்டிருந்த என்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழும்புச்சு. இந்த துன்மார்க்கர், இந்த பாவி, இந்த பரியாசக்காரர் உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுங்க. சொல்லுங்க, இந்த 3 நபர் உலகத்தில் இருப்பாங்களா? நிச்சயமாக இருக்கிறாங்க. நம்ம அநேக நேரங்களில் பார்க்க முடியுது. நான் நினச்சிக்கிட்டேன், ஆமாம் உலகத்தில் இவர்கள் இருப்பது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில நபர்களை பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இரண்டாவது கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, சரி இந்த 3 நபர் உலகத்தில் இருக்கிறாங்களே, இவங்க திருச்சபைக்குள்ளே இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு. சொல்லுங்க, இந்த 3 நபர் திருச்சபைக்குள்ளே இருப்பாங்களா? சரி, 3வது முறை எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. 3வது கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த 3 நபரில் இந்த வசனத்தை படிக்கிறேனே நான் எங்கேயாவது இருக்கிறேன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. உலகம் என்னை சுற்றி இருக்கிற காரியம் இறுதி எங்கே வந்துருச்சுங்க? என்னிடத்துல வந்துருச்சு. அப்போ என் மனசுக்குள்ள ஆவியானவர் ஒரு கேள்வி எழுப்பினார். என்ன கேள்வி எழுப்பினார் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு 3 நபரை பார்க்குறியப்பா. இந்த 3 நபரை உலகத்தில் பார்த்தா சரி, திருச்சபையில் பார்த்தா சரி, இந்த 3 நபர் உனக்குள்ள இருக்கிறானா என்பதை எப்பயாவது நீ சிந்திச்சிருக்கிறியான்னு கேட்டார். எந்த நேரத்தில் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இந்த வசனத்தை ஏன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க. ஏன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள ஒரு கேள்வியை போடுறாரு. இந்த 3 நபரில் நீ எங்கேயாவது இருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாருங்க. பொதுவாகவே நம்ம சுய பரிசோதனை செய்யும் போது முதலாவது நம்ம மனசு சொல்லும், நீலாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லும். உண்மைதானே? ஆனால் வேதாகமத்தை உரசி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு, இந்த 3 இடத்துல நான் எங்கேயாவது இருக்கிறேன்னா, என் குழந்தைக்கு அந்த வசனத்தை நான் கற்றுக் கொடுக்க விருப்பப்படுறேன், உண்மைதான். ஆனால்
என் குழந்தைக்கு அந்த சத்தியத்தை நான் கொடுப்பதற்கு முன்பதாக அந்த சத்தியத்தில் நான் எங்கேயாவது குறைவுள்ளவனா இருக்கிறேனா, இந்த 3 நபரில் நான் யாராவது இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ளாக கேள்வி எழும்புச்சிங்க. அந்த கேள்விக்கு ஆவியானவர் ஒரு அற்புதமான விடை கொடுத்தார். நீங்களும் கூட பாருங்க, இந்த சங்கீதம் தெரியாத நபர்கள் என்று இங்கே யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்னேன். எத்தனை பேர் இந்த 3 நபரில் நான் எங்கேயாவது இருக்கிறேனான்னு எத்தனை பேருங்க சோதனை செய்து பார்த்துருக்கிறீங்க? பரிசோதனை செய்து எத்தனை பேருங்க பார்த்துருக்குறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஏன் அப்படின்னா, மற்ற காரியங்களை இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மற்றவர்களை பார்க்கிற நான் முதலாவது யாரை பார்க்க வேண்டியதாக இருக்குது? என்னை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரிங்க, எனக்கு வந்த முதல் கேள்வி ஆவியானவரிடத்தில், ஆண்டவரே உண்மைதான்ப்பா, பாவி, துன்மார்கன், பரியாசக்காரன், இந்த 3 நபரும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அந்த நபரா நானா இருக்கிறேனா என்பதை நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் சொன்னாங்க, அந்த ஒவ்வொரு நபரும் யார் என்பதை முதலாவது கண்டுபிடி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கொடுத்தாங்க. முதலாவது நபர் யாரை கண்டுபிடிக்கணுங்க? துன்மார்கன். சரிங்களா? துன்மார்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அவன் கூட நான் நடக்கிறேனா இல்லை என்பதை நான் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். முதல் நபர் துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்ப துன்மார்கனுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க போறோம். துன்மார்கன்னா யாரு? இதே சங்கீதங்களின் புத்தகம். எப்பொழுதுமேங்க வேதத்தை நாம் வியாக்கியானம் செய்யும் பொழுது ஒரு ரூல் நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகள். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குதுங்களாம். அது மாத்திரமல்ல, ஒரு வேத பகுதியை படிக்கிறோம், கேள்வி எழும்பிடுச்சு அப்படின்னா அதுக்கும் வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது, கர்த்தருடைய வாயிதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை. அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்பிடுச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, துன்மார்கன்னா யாருன்னு எழும்பிடுச்சு. இப்போ இந்த துன்மார்கன் என்ற வார்த்தைக்கு ஜோடி வசனம் வேதாகம் வைத்திருக்குமா? நிச்சயம் வைத்திருக்குது. பார்க்கலாங்களா துன்மார்கன்னா யாருன்னு? சங்கீதம் 10வது சங்கீதம் 10வது சங்கீதம் 4வது வாக்கியத்தை நான் வாசிக்க போறேன். கவனத்தோடு கவனிங்க. துன்மார்கன்னா யாருன்னு பாருங்களேன். துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அப்ப துன்மார்கன்னா யாருன்னு வசனம் சொல்லுது, துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒரு நபர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறாரோ, தேவன் இல்லை என்று எந்த ஒரு நபர் நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த நபர் யார் அப்படின்னா துன்மார்கன். இப்ப துன்மார்கன்னா யாரு என்பதை வேதம் தெளிவுபடுத்திருச்சு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, தேவன் இல்லை என்று சொல்றவங்க, இறைவனே இல்லை என்று நம்பிக்கை உடையவர்கள் தான் யார் அப்படின்னா இந்த துன்மார்கன் அப்படின்னா பைபிள் சொல்லுச்சு. துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் சொல்லுச்சு. அப்ப இரண்டாவது ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்புச்சு, நான் எங்கேயாவது என் வாழ்க்கையில் துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோ சூழ்நிலையோ என்னிடத்தில் உண்டா என்பதை கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் என் வாழ்க்கையில் ஆலோசனைக்கு போகிறேன்னு முதலாவது எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. நீங்கள் ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கணும் அல்லது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா முதலாவதாக அந்த ஆலோசனையை பெரும்படியாக எங்கே புறப்பட்டு போகிறோம்? நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஆலோசனையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் முதலாவது செல்கிற இடம் எது? என்னுடைய ஒரு சகோதரன், நெருங்கிய ஒரு சகோதரன், அவர் ஒரு ஆலோசனை தேவைப்பட்டுச்சு. நான் அவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் இன்னும் திருமணம் ஆகாதவர். இப்போ அவருக்கு திருமணம் ஆக வேண்டிய ஒரு வயது வந்துடுச்சு. இப்போ அவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, திருமணம் செய்வதற்கு எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுச்சு. இப்போ அவர் என்ன செய்கிறார்னா, இப்போ பாரு, கொஞ்ச நேரம் பாரு, நீ என்ன எனக்கு டீட்டெயில் சொல்கிற, நான் சொல்லிட்டா டீட்டெயிலை அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைங்க, ஏதோ சேட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு வார்த்தையை தான் போட்டார். திருமணத்திற்கு பெண்ணை பார்க்கும் பொழுது பெண் எப்படி இருக்க வேண்டும்னு கேட்டாங்க. அது போடுதுங்க, ஒரு 4 பக்கம் லிஸ்ட்டை போட்டு கொடுத்துச்சு.
அவர் வாசித்து காட்டும்போது என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பிடுச்சு. இப்போ ஆலோசனை சரிதான், ஆனால் ஆலோசனைக்கு எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா? ChatGPT மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பலர் ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்கே தெரியுங்களா போயிடுறாங்க? யூடியூப். நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், யூடியூப்பை வைத்து நடத்துகிற நபர் தேவ பக்தி உள்ளவரா தேவ பக்தி அற்றவரா? ஒருவேளை யூடியூப்பை கூட விட்டுருங்க, செல்ஃபோனை கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு நபர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர் தான் அப்படின்னு காரியங்களை கூட வச்சுக்கங்களேன். இப்போ அந்த நம்பிக்கையான நபர் அப்படின்ற காரணத்தினால தேவ பக்தியே இல்லாத ஒரு மனிதனாக இருக்கட்டும், தேவ நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனாக இருக்கட்டும், அந்த மனிதனிடத்துல வயது மூந்தவராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவராக இருக்கட்டும், அவர் எந்த காரியத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இப்போ அவர்கிட்ட ஆலோசனைக்கு போகலாமா? என்னங்க நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும். இன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கடந்து வந்த பாதைகளில் நாம் எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் அடைந்திருக்கலாம், ஒருவேளை சந்தோஷமான அனுபவங்களை கூட அடைந்திருக்கலாம். ஆனால் ஆலோசனை என்று வருகிற பொழுது நாம் எங்கு நாடி தேடி செல்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா துன்மார்க்கன்னா யாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன், அவன் துன்மார்க்கன் என்று வேதம் போதிக்கிறது. அப்படின்னா அந்த நம்பிக்கை உள்ள மனிதன் எப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு கொடுப்பாங்க? கடவுள் பயம் இல்லாதவங்க கொடுக்கிற ஆலோசனையில் கடவுள் பயம் இருக்குமா? ஒருபோதும் இருக்காதுங்க. தேவனை தேடாத ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய ஆலோசனையில் அன்பு இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. அனுபவம் இருக்கலாம், அதில் 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவ நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் நானும் ஆலோசனைக்கு போவோம் அப்படின்னா அந்த ஆலோசனையுடைய விளைவை பின் நாட்களில் நாம் அறிந்து உணரும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் நானும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்திச்சு பார்ப்போம். இந்த 1வது சங்கீதம் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நான் வாசிச்சிருக்கிறேன், எத்தனை முறை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு எத்தனை பேருக்கு நான் இதை போதிச்சிருக்கிறேன். ஆனா முதல் கேள்வி, நான் என்னுடைய ஆலோசனை என்று வருகிற பொழுது நான் எங்கே நாடி தேடி செல்கிறேன்? ஆலோசனைக்குன்னு நான் எங்க போறேன்? அதுதான் முதல் கேள்வி. ஆனா சிந்திச்சு பாருங்களேன், ஆண்டவர் துன்மார்க்கனுடைய ஆலோசனை அப்படின்னு சொன்னேன். துன்மார்க்கன்னா யாருன்னு கேட்கும்போது வசனம் சொல்லிச்சு, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் யாரை பிரதிபலிக்க முடியாது. சரி, இப்போ கேள்வி, ஒரு நபர் பைபிளை தூக்கிட்டாரு, டை கட்டி பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இவர் துன்மார்க்கரா துன்மார்க்கர் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த துன்மார்க்கன் சபையில் இருப்பாங்களா நான் கேட்டேன் இல்லைங்களா? அப்ப சபையில் இருப்பாங்களான்னு போது ஆமான்னு சொன்னீங்க. இப்ப அவன் துன்மார்க்கன் தான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிறேன் நான். என்னங்கண்ணே? நடத்தை, குணம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் துன்மார்க்கனை அடையாளம் காண்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு நபர் வேதத்தை வாசிக்கிறாரோ அந்த நபர் தேவ குணத்தின் மூலமாக என்னப்படணும்? வெளிப்பட வேண்டும். புரியிற மாதிரி சொல்றேன். தாவீது பக்தன் தவறு செஞ்சிட்டாரு, எதை கேட்டாரு? சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க போகிற நபர் சுத்த இருதயம் உள்ளவராய் இருக்கிறாரா என்பதை என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். உண்மையாகவே தேவனுடைய குணம் அவர் மத்தியில் வெளிப்படுகிறதா? அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் வேதாகமத்திற்கு ஒத்திசைவாய் இருக்கிறதா? தேவ குணத்தை பாதிக்கிற வகையில் அந்த ஆலோசனைகள் இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? சிந்திச்சு பார்க்கணும். நான் என் சகோதரன்கிட்ட கேட்டேன், சரிப்பா ChatGPT, யூடியூப் இதெல்லாம் ஆலோசனை சரிதான், இப்போ அந்த ஆலோசனையை கொடுக்கிற நபர் இறைவனை உள்வாங்கியவரா, இறைவனை முழுமையாய் புரிந்தவரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியலை. இன்னைக்கு நீங்கள் நானும் சிந்திச்சு பார்ப்போம். ஆலோசனை என்று வருகிற பொழுது நம் எங்கு தேடி போறோம்? நாம் ஆலோசனை என்று வரும் பொழுது எங்க போறோம்? வேதம் சொல்லுது, ஒரு குமாரன்
அந்த குமாரனுக்கு பேரு என்ன அப்படின்னா ஆலோசனை கர்த்தர். ஏன் அவர் பேர் முன்னாடி ஆலோசனை கர்த்தர் வருது அப்படின்னா அவர்தான் சகல ஆலோசனைகளுக்கு மூன்று. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நான் என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், நான் என் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கணும், நான் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நான் ஆலோசனைக்காக வேதம் இதற்கு என்ன போதிக்கிறது, வேதாகம சத்தியம் இதற்காக என்ன தீர்வை கொடுக்கிறது என்பதை முதலாவதா வேதத்தை நான் நாடி போகிறேன்னா என்பதை சிந்திச்சு பாருங்க. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை முறை ஆலோசனைக்காக எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறோம்ல. அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். சில நபர்லாம் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப அனுபவசாலி, வயது முதிர்ந்தவர், அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். உண்மைதான். அவர் அடைந்த அனுபவங்களாம் எப்படிப்பட்ட அனுபவங்களாக இருக்கும்? கடவுள் இல்லாமல் அவர் பட்ட காயங்களான அனுபவங்கள் தான் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய், ஆண்டவரை புரிந்து உள்வாங்கிய ஒரு மனிதனாய் ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆலோசனை போகும்போது அந்த ஆலோசனை நலமானதா இருக்கும். முதலாவது பாடம், நான் கற்றுக்கொண்ட பாடம், ஆலோசனைக்காக நான் எங்கு செல்கிறேன், தீர்மானங்களுக்காக நான் எவ்விடம் செல்கிறேன் என்ற காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏன் நான் இந்த விஷயத்தை படித்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள், அநேக நேரங்களில் வேதவசனம் சொல்லுது, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம ஏதோ ஒரு தவறான டிசிஷன் எடுத்திருப்போம். அந்த தவறான டிசிஷனால நம்ம சில பாதிப்புகளை அடைந்திருக்கும் பொழுது நாம் யாரிடமிடம் தான் முடிகிறது? தேவனிடம் தான். ஆனால் சிந்திச்சு பாருங்க, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நான் தேவ சமூகத்தை நாடுகிறேனா, என் ஆலோசனை தேவனிடமிருந்து பெறக்கூடிய ஒரு ஆலோசனையா இருக்கிறதா என்பதை முதலாவது என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பைபிள் சொல்லிச்சு. இரண்டாவது நபர் யாரு? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இப்ப அடுத்த கேள்வி என்ன உள்ளத்துக்குள்ளாக வந்துச்சு, துன்மார்க்கன்னா யாருன்னு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, பாவினா யாருப்பா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. யாருங்க பாவி? யாரு பாவி? பாவி அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கணும்னா பாவம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பாவத்தை செய்கிறவன் தான் யாரு? பாவி. அப்ப பாவம்னா என்னன்றதை முதலாவது வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை பாருங்களேன். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை மீறுவது, கற்பனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது அப்படின்னா அப்ப பாவினா யாரு? தேவனுடைய பிரமாணம் இல்லாமல் வாழ்கிறவன் தான் யாரு? பாவி. இப்ப பைபிள் சொல்லுது, யாரு வழியில் நிற்க கூடாதான்? பாவியினுடைய வழியில் நிற்கக்கூடாது. அப்போ பாவியினுடைய வழியில் நிற்கக்கூடாது அப்படின்னா நீங்க பயணிக்கிற பாதை, யாரோ ஒரு நபர் உங்களை ஒரு பாதையில் நடத்துறாங்க அப்படின்னா முதலாவது அந்த நபர்கிட்ட நீங்க பார்க்க வேண்டியது தெரியுங்களா? பார்க்கணும், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கற்பனை இருக்கிறதா, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரமாணம் இருக்கிறதா. எந்த வழியாக நாம் பிரவேசித்தாலும் சரி, எந்த வழியாக நாம் கடந்து போனாலும் சரி, எந்த ஆலோசனைகளை முதலாவது பாடத்தில் நாம் கேட்டது போல கேட்டாலும் சரி, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நபர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த மனிதனிடமிருந்து நான் சில அனுபவங்களை பெறுகிறேன் அப்படின்னா இந்த மனிதன் உண்மையாகவே தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்கிற மனிதனா என்பதை என்ன பண்ணுமா? யோசிக்கணுமா, பார்க்கணுமா. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, யாருடைய வழியில் நிற்கக்கூடாது? பாவியினுடைய வழியில் நிற்கக்கூடாது. நீங்க சிந்திச்சு பாருங்க, பாவிகளுடைய வழியில் நின்ற ஒரு மனிதன் வேதாகமத்தில் உண்டு. யார் தெரியுங்களா? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகும்போது கூடாரம் ஒரு இடத்துல இருந்துச்சுங்க. ஆனால் அங்கே இருந்த அந்த சொகுசு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கடைசியாக கூடாரத்தை எங்கே கொண்டு போய் போட்டார் தெரியுங்களா? சோதம் குமாரா வாசலுக்கு முன்னாடியே போட்டார். நிலை என்ன? அது பாவிகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்க, சோதம் குமாரா பட்டினத்தின் மக்கள் பாவம் செய்பவர்கள் என்பதை வேதாகமும் தெளிவாய் சொல்லியிருந்தாலும் கூட இந்த நபர் லோத்து சரியாய் அதை புரிந்து கொள்ளாமல் பாவியின் வழியில் நின்றபடியினால லோத்து தன் குடும்பத்தில் இருந்த மனைவியை இழந்தார் என்று சொல்லி வேதாகமத்தை வாசிக்கிறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் நிற்கிற இடம் பாவிகளுடைய வழியா என்பதை யோசித்து பாருங்க.
நாம் நிற்கிற இடம் உண்மையாகவே அது தேவனுக்கு செல்லுகிற பாதையா அல்லது பாவிகள் பிரயாணிக்கிற பாதையா என்பதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம போற வழி எப்படிப்பட்ட வழியா இருக்குது? மூன்றாவது காரியம் துன்மார்கன், பாவி, பரியாசக்காரன். சரி, பரியாசக்காரன்னா யார் ஆண்டவரே அப்படின்னு என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பிச்சிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பரியாசம் உலகத்தில் இருக்குமா அப்படின்னா இருக்கும். பரியாசம் திருச்சபைக்குள்ள இருக்குமானா இருக்கும். அந்த பரியாசக்காரனா நான் இருக்கிறேன்னா ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் காட்டி கொடுப்பாரா, காட்டி கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாங்க. என் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிச்சு, ஆண்டவரே நான் துன்மார்கனாக இருந்த நிலையை எனக்கு காட்டி கொடுத்தீங்க, பாவியினுடைய வழியில் நான் நின்ன பாதை எனக்கு காட்டி கொடுத்தீங்க. ஆண்டவரே இந்த பரியாசக்காரனா நான் எங்கேயாவது இருக்கிறேனாப்பா, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. ஏன்னா அது உங்கள் குணம் இல்லையா ஆண்டவரே, அது என்னிடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது பரியாசக்காரன்னா யாரு? நீதிமொழிகள் 21வது அதிகாரம், நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 24வது வாக்கியம். சரி, யாருக்கு பரியாசக்காரன்னு பேருங்களா? அகங்காரம். இரண்டாவது இடும்பு. சரிங்க, அகங்காரம்னா என்ன? அகங்காரம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு இன்னொரு பேர் சொன்னா ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அகங்காரம்னா என்ன அர்த்தம்? ஆணவம்னா என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சும் அந்த வார்த்தை. அதுதான் பைபிள் சொல்லுது, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாங்க? யார் பரியாசக்காரன் அப்படின்னா எவன் ஒன்று அகங்காரமாக இருக்கிறான் அவன் தான் பரியாசக்காரன். இப்போ நான் ஒரு சோதனையை என் வாழ்க்கையில் வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே இந்த பரியாசக்காரனா நான் எங்கேயாவது இருக்கிறேனாப்பா? பரியாசம் செய்கிறதுனுடைய விளைவு என்னப்பா? ஒரு நபர் துன்மார்க்கனுடைய வழியில் நடக்கும் பொழுது அவருடைய முடிவு அழிவு. ஒரு நபர் பாவியினுடைய வழியில் நிற்கும் போது அதனுடைய அழிவும் முடிவும் அழிவு. இப்ப இந்த பரியாசக்காரனுடைய முடிவு என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பியது. இந்த பரியாசம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த பரியாசம்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் முதலாவது தெரியும் இல்லைங்களா? பரியாசம்னா என்னங்க? பைபிள்ல யாராவது பரியாசம் பண்ணவங்க இருக்கிறாங்களா? எலிசா. வேற எங்கேயாவது பரியாசம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வார்த்தைகள் கிடைக்குமா? ஒரு உதாரணத்தை அவங்க சொன்னாங்க. எலிசா தீர்க்கதரிசி ஊழிய பாதையில் கடந்து போகும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொன்னாங்க? மொட்டை தலையை ஏறி வா அப்படின்னு சொன்னாங்க. பரியாசம் சொன்னவங்க பெரிய பிள்ளையா சிறு பிள்ளைகளா? நல்ல பைபிளை வாசித்து பாருங்க. வாலிபர்கள் அவங்க, சின்ன பிள்ளைங்க இல்லைங்க, வாலிபர்கள் அவங்க. பின்னாட்கள் படிப்பாதனுடைய ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த பரியாசம் பண்ணுகிற செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? பரியாசம் பண்ணுறவங்களை குறித்து நான் ஒரு சத்தியத்தை படித்தேன். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 5வது வாக்கியம். பரியாசம் பண்ணுற நபர் எப்படிப்பட்ட நபர், அவங்க யாருன்னு பாருங்களேன். பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பைபிள் சொல்லுது, பரியாசம் பண்ணுகிறவர்கள் ஒரு நபரை யாராவது பரியாசம் பண்ணாங்க அப்படின்னா அந்த நபரை பரியாசம் பண்ணல. யாரை பரியாசம் பண்றாங்க? அவனை உண்டாக்கின தெய்வத்தை அவர்கள் பரியாசம் பண்றாங்களாம். சில நேரங்களில் பார்த்தீங்களா, யாருக்காவது உடல் அங்க வீகனங்களில் ஏதாவது சிறிய குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த அங்க வீகனங்கள் நிமித்தமாக சில நபர் பரியாசம் பண்ணுற விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதையும் பாருங்களேன். இன்னைக்கு அதை சாத்தான் எப்படி கொண்டு வந்துட்டான் அப்படின்னா காமெடின்னு கொண்டு வந்துட்டான், நகைச்சுவை. நான் ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் இருந்த நபர் ஒரு வீடியோ காட்சியை பார்த்துக்கிட்டு வரார். வீடியோ காட்சியை பார்த்துக்கிட்டே வராரு. நான் ஒரு புத்தகத்தை திறந்து படிச்சுக்கிட்டே வரேன். நான் அந்த காரியத்தை கேட்டு ரொம்ப நேரம் அவர் என்னங்க சிரிக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே வராரு. நான் சிரிச்சா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நானும் ஏதோ மனசை பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் ஒரு காமெடியை போடுறாரு. என்ன காமெடியை போடுறாரு அப்படின்னா, ஒரு நபர் ஏதோ கண் பார்வை கொஞ்சம் குறைபாடு உள்ளவராக இருக்கிறார்.
அந்த நபரை பார்த்து சொல்கிறாங்க, அந்த தவறான ஒரு வார்த்தையை போட்டு, அந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு விருப்பப்படலை, கண்ணா அப்படின்னு கடைசி வரும். அதை சொல்லிவிட்டு என்னை தட்டி தட்டி சிரிக்கிறார் அவர். நான் யோசித்து பார்த்தேன், இந்த பரியாசம் பண்ணுகிற காரியம் யாருடைய குணம்னு ஃபஸ்ட் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இது தேவனுடைய குணமா அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இரண்டாவது காரியம், இந்த பரியாசம் என்னிடத்தில் எங்கேயாவது உள்ளதா அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். பரியாசம் பண்ணுகிறவர்களுடைய விளைவு என்ன என்பதை வேதாகமத்தில் தேடி வாசிக்கும் பொழுது முதல் இடத்துல வாசிக்கிறோம், பரியாசம் பண்ணுகிறவர்கள் ஏதோ ஒரு நபரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அந்த நபரை சிரிக்கிறாங்க. இல்ல, பரியாசம் பண்ணுகிறவர்கள் யாரை நிந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த நபரை உண்டாக்கிய தெய்வத்தை அவர்கள் என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. பரியாசத்தினுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அதுதான் அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. எலிசா தீர்க்கதரிசி கடந்து போகும் பொழுது அந்த பிள்ளைகள் சொன்னாங்கல்ல, மொட்டைத்தலையா ஏறி வா, மொட்டைத்தலையா ஏறி வா அப்படின்னு சொன்னாங்க. பரியாசத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா ஜீவன் போகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன், நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. என்ன சம்பவம் அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெளிவாக இருக்குங்க. நீதிமொழிகள் 9வது அதிகாரம், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் வசனம் 7-8 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இளைச்சை அடைகிறான், துன்மார்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். வசனம் சொல்லுது, பரியாசக்காரன் நீ கடிச்சிக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அவன் உன்னை என்ன பண்ணுவானா? பகைப்பானா. ஏன் பகைக்கிறாங்க? அந்த வித்து உள்ள வந்திருக்குது பாருங்க. அந்த வித்து நன்மையே சொன்னாலும் சரி அது பகையதான் ஏற்படுத்துமே கண்டி சொன்ன தவறு என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க? சிந்திக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, நீ கடிந்து கொள்ளாத அப்படின்னா கடிந்து கொள்ளாமல் விட்டுற முடியுமா? முடியாதுங்க. நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எங்கேயாவது இந்த பரியாசம் இருக்கிறதா? நான் என்னுடைய நாவின் நிமித்தம், என்னுடைய சொல்லி நிமித்தம் யாராவது ஒரு வருத்தப்பட்டு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அமருகிற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் உண்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒரு கணம் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த காரியத்தை சிந்திச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் புரிய வச்சாரு, எத்தனை விதமான காரியங்கள் நகைச்சுவை காமெடி அப்படின்ற பேரில் நான் எவ்வளோ பரியாசங்களை செய்தேன் அப்படின்ற விஷயங்களை அநேக காரியங்களை தேவன் எனக்கு முன்னே கொண்டு வந்தாருங்க. நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இந்த 3 நபர் உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிறாங்க. இந்த 3 நபரா நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக வைத்து பார்க்கும் பொழுது நானும் அந்த இடத்தில் இருந்தவனாய் காணப்படுகிறேன். என்ன செய்வது? ஆண்டவரே, இந்த 3 நபராய் என் வாழ்க்கை இல்லாதபடி நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். அப்படின்னா வேத புத்தகம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதுக்கு முன்னாடி அந்த முதல் வாக்கியத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் மீண்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல் பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அந்த பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராதன்னு ஏன் பைபிள் எச்சரிக்குது? என்ன காரணம்? என்ன காரணங்க? அவன் இருக்கிற இடத்துல உட்காராதன்னு பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி நபர்கிட்ட நீ கிட்ட சேராதன்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? நிறைய நேரங்களில் அந்த பரியாசத்தின் வித்தை நம்ம கேட்போம், அது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்க, அது உடனே இந்த பக்கம் வெளிப்படும். நீங்கள் நிறைய நேரங்களை சோதிச்சு பாருங்களேன். நான் இந்த சமீப காலமாக சில விஷயங்களை கவனித்து கொண்டு வரும்பொழுது என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய நண்பரோடு நானும் அவர் பேசிக்கிட்டே இருப்போம். அவர் ஒரு விஷயத்த சொன்னார், அவர் சொல்லிட்டு அவர் அதை முடிச்சிட்டாரு. நான் எப்படா டைம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு ஒரு கவுண்டர் போட்டார் இல்லை இவருக்கு ஒரு கவுண்டர் நம்ம என்ன பண்ணோம்? ஆவியான சத்தியத்தை கொண்டு வந்து சிந்தையில் ஒரு அடி அடிக்கிறாரு. பரியாசம் பண்ணுவது உன்னுடைய வேலையா? பரியாசம் இப்படி கூட உன் நண்பன் தான், உன்னோடு சிநேகிதன் தான், ஆனால் உன் சிநேகிதனோடு கூட அந்த பரியாசத்தினுடைய காரியத்தை நீ வைக்காத. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம், உன்னிடத்தில் விழுகிற அந்த வித்து உன்னிலே விளைப்பித்து அது மற்றவங்கிட்டே அந்த வித்தை விதைப்பதற்கான சூழல் வரும் என்பதை நான் அறிந்து கொண்டேங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 3 நபர்களா இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நானும் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்?
துன்மார்க்கனுடைய ஆலோசனை அப்படின்னா நான் ஆலோசனைக்காக எங்கே போகிறேன்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இன்றைக்கி ஆலோசனை அப்படின்னு வந்துட்டாலே அநேக நேரங்களில் செல்ஃபோனுக்கு போயிடுறோம். இல்லையா, அவர் வயது முதிர்ந்தவர், அவர்கிட்ட போய் கேட்டால் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி வயது முதிர்ந்தவர்கிட்ட போகிறோம். ஆனால் ஆலோசனை என்று வரும்பொழுது நான் யாரை நாடி தேடி செல்கிறேன் என்ற காரியத்தை நம்ம இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அப்படின்னா நான் பிரயாணப்படுகிற இந்த வாழ்க்கையின் பாதை இல்லை. ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா நானும் செஞ்சிடலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. நம்ம சிந்திக்க வேண்டியது, இந்த நபர் இந்த காரியத்தை செய்கிறார்னா இவருடைய பாதையில் பிரமாணம் இருக்கிறதா? உதாரணம் பாருங்களேன், ஒரு நபர் தொழில் வச்சு ஒரு பெரிய லாபத்தை ஈட்டிட்டார். இப்போ நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறேன். அவர் தொழில் வைத்து லாபத்தை ஈட்டின தொழில் ரொம்ப மோசமான தொழில், ஒரு ஆத்துமாவை அழிக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நானும் அந்த தொழிலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நான் என்ன சிந்திக்கணும்? நான் பயணிக்கிற பாதையில் பிரமாணம் இருக்கிறதா? நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த முடிவில் பிரமாணமானது உயர்த்தி காட்டப்படுகிறதா என்பதை சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த 3 காரியமும் ஒருவேளை இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. அது இருக்கும் அப்படின்னா அதை தேவ சமூகத்தில் ஒப்படைச்சி, ஆண்டவரே நான் துன்மார்க்கனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரே நான் பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரே நான் பரியாசக்காரனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த 3 தவறான குணங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா அதை மாற்றி கொடுங்கப்பா. ஏன் தெரியுங்களா மாற்றணும்? கீழே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். இந்த 3 குணம் உள்ள நபர் ஆண்டவர் சமூகத்தில் அதை ஒப்படைச்சு, ஆண்டவரே எனக்கு குணம் மாற்றத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு மனம் மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் காலத்தின் தன் கனியை தந்து என்னங்க அர்த்தம்? அந்தந்த வயதுக்கான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற முடியும். ஆண்டவருக்கேற்ற கனியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தோடு நாம் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த 1வது சங்கீதம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் முழு மூச்சாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த 1வது சங்கீதத்தில் 3 நபர்களை பார்த்தோமே. இந்த 3 நபரில் நான் எங்கே இருக்கிறேன்? என் வாழ்க்கை எங்கே இருக்குது? என் குடும்பம் எங்கே இருக்குது? ஒருவேளை பிள்ளைகள் பரியாசத்தில் ஈடுபடுறாங்கன்னா தாய் தாமன் என்ன பண்ணணும்? மக்களே, அது தேவனுடைய குணம் இல்லை. பரியாசத்தினுடைய விளைவு, நீ ஒரு நபரை பரியாசம் பண்ற அப்படின்னா அந்த நபரை பண்ணல, அவனை உண்டாக்கின தெய்வத்தை என்ன பண்ற? பரியாசம் பண்றீங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக நீங்கள் நானும் வரணுங்க. என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும்னு என் உள்ளத்தில் கேள்வி எழும்பும் போது தான் இந்த சத்தியத்தை ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் புரிந்து கொண்டேன். நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனைனா எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்ற விஷயத்தை சிந்திச்சேன். ஏன்னா பயணிக்கிற பழி அது பாவிகளுடைய வழியா இருக்கிறதா, பிரமாணத்தின் வழியா அது இருக்கிறதான்னு நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். 3வது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பைபிள் சொல்லுது. அப்படின்னா நான் பரியாசம் பண்ணுகிறவனா இருக்கிறேனா அல்லது பரியாசம் பண்ணவருடைய மத்தியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். ஆனால் இந்த பரிச்சயமான வேத பகுதி என் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் அதற்கேற்ற கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.